ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி ரவா கிச்சடி தான் செய்ய போகிறோம், உப்புமா ஸ்டைலில். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு கிண்ணம் ரவை எடுத்து வறுத்துக்கலாம். வெறும் வாணலியில் போட்டு கலர்லாம் மாறாமல் நல்லா சூடு பறக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். இந்த ரவை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய ரவை, ரொம்ப சன்னமாக இருக்கும்ல, அந்த ரவை இல்லை. இந்த மாதிரி பெரிய ரவை எடுத்து நல்லா வறுத்துக்கலாம். கலர்லாம் மாறக்கூடாது, வெள்ளையாகவே இருக்கணும். இப்போ வறுத்துட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே வாணலி வச்சு காய்கறியெல்லாம் வதக்கிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா எண்ணெய் ரொம்ப கம்மியாக விட்டுருக்கேன். கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், கடுகு, இதெல்லாம் பொரியட்டும். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கேரட்டு, பீன்ஸு எல்லாமே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா 2 கீறியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்து அப்படியே வதக்கிடலாம். இதுவே குழந்தைங்களுக்கு செய்கிறீங்கன்னா எண்ணெயை அவாய்ட் பண்ணிவிட்டு நெய் விட்டு செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது கூடவே பட்டாணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி. நான் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ரொம்ப கம்மியாக விட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்து விட்டு கிச்சடி மாதிரி செஞ்சுருக்கேன். இதுவே நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு தண்ணி கம்மி பண்ணிங்கன்னா உப்புமா மாதிரி ரொம்ப நல்லா பொலபொலன்னு இருக்கும். அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கிறேன், 2 வாசனையாக இருக்கும் அந்த மாதிரி கிள்ளி போடுறதுனால. இப்போ நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் வறுத்து வச்சுருக்க ரவையும் இதோடு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி ரவையும் காயோடு சேர்த்து வறுக்கும்போது கட்டி கட்டியாக ஆகாது நம்ம தண்ணி ஊற்றும்போது. அதனால தான் அந்த மாதிரி வறுத்துக்கினா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது இந்த ஒரு கிண்ணம் ரவைக்கு நான் 3 கிண்ணம் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் உப்புமா மாதிரி செய்கிறீங்கன்னா 2.5 கிண்ணம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 3 கிண்ணம் தண்ணி ஊற்றுறேன். எந்த கிண்ணத்தில் நம்ம அளந்து எடுக்கிறோமோ அதே கிண்ணத்தில் நான் கிச்சடி மாதிரி செய்கிறதுனால 3 கிண்ணம் ஊற்றுறேன். நீங்கள் இதுவே உப்புமா மாதிரி இதே ப்ராசஸில் செய்யுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அடைக்காது கொள்ளாது, சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டைலில் உப்புமா செஞ்சு கொடுத்து பாருங்கள். உப்புமான்னா முகம் சுளிக்கிறவங்கெல்லாம் தப்புமா மறுபடியும் செஞ்சுதா உப்புமான்னு கேட்குற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஒரு சீக்ரெட் பொருள் சேர்க்க போகிறோம். அதுதான் பார்த்திங்கன்னா தயிர் தான். இது ஒரு 1/4 கப் தயிரை நல்லா பீட் பண்ணி இந்த ஸ்டேஜில் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரெஸ்டாரண்ட்லாம் உப்புமா கிச்சடி அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டைலில் தான் செய்வாங்க. இப்போ ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இதுவே உப்புமா செய்கிறீங்கன்னா இதே மாதிரி தயிரெல்லாம் விட்டு கொஞ்சம் நேரம் நல்லா மூடி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க, கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும். இப்போது கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கிட்டு வேர்க்கடலையும் நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து கிளறி விட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இந்த வேர்க்கடலை பார்த்திங்கன்னா நான் உப்பு போட்டு வறுத்து சேர்த்துருக்கேன். அப்படி சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதாரண வாணலியில் வறுக்கிறதுக்கும் உப்பு போட்டு வறுக்கிறதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து தேங்காயும் வேர்க்கடலையும் வச்சு சட்னி வச்சுருக்கேன். இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கிச்சடிக்கு உப்புமாவுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செய்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உப்புமாவும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி. தேங்க்யூ.